ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விண்வெளியில பிரியாணியா டைட்டில் கேட்கும் போதே ஒரு பெரிய ஆச்சரியத்துக்கு உண்டான ஒரு டைட்டிலாக தான் இருக்கும். ஆமா, இங்கிருந்து போகக்கூடிய ஒரு விண்வெளி வீரர், இந்தியாவை சார்ந்த ஒருத்தர் விண்வெளியில ஒரு ஆராய்ச்சிக்காக போறாரு. அந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு பிரியாணியை இங்கிருந்து பேக் பண்ணிட்டு போறாரு. யூஸ்வலா நம்ம ஒரு ஃபேமஸான பிரியாணி கடையிலேருந்து பிரியாணியை பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டை வச்சு சாப்பிடுவோம். அது மாதிரி ஒரு விண்வெளிக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட போறாரு. இந்த தகவல்ல நிறைய உள்ளார்ந்த விஷயங்கள் இருக்கு, நிறைய அறிவியல் இருக்கு. 1984ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்தியாவை சார்ந்த ஒரு வீரர் விண்வெளிக்கு பயணிக்க போறாரு. 1984ல் போனது ராகேஷ் சர்மா அப்படின்ற ஒரு வீரர். இப்ப போகக்கூடிய அந்த விண்வெளி வீரருடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா சுபான்ஷு சுக்லா. இவர் இந்திய நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு முக்கியமான திட்டத்துல விண்வெளிக்கு போறாரு. அது என்ன முக்கியமான திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது, விவசாயத்தை விண்வெளியில பண்ணா எப்படி இருக்கும், அங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும், என்னென்ன சவால்கள் இருக்கும், விளைச்சல்ல என்ன மாதிரியான மாறுபாடு இருக்கும், ஒருவேளை எதிர்காலத்துல நிலாவுல எல்லாரும் வாழ போறோம், செவ்வாய் கிரகத்துல வாழ போறோம் அப்படின்னு சொன்னா அங்க விவசாயம் செய்யக்கூடிய நிலம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றது குறித்தான ஒரு ஆராய்ச்சிக்காக ஒரு குழு பயணிக்குது. இதுல இந்திய நாட்டை சேர்ந்த சுபான்ஷு சுக்லா பயணிக்கிறாரு. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு பயணிக்கக்கூடிய இந்த ஆக்சியம் 4 அப்படின்ற திட்டத்துல இந்தியாவை சேர்ந்த சுபான்ஷு சுக்லா, போலந்து நாட்டை சேர்ந்த ஸ்லவான்சு உஸ்னான்ஸ்கி, ஹங்கேரி நாட்டை சேர்ந்த திபோர் கபு மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த பெக்கி விட்சன் ஆகிய 4 பேர் இந்த பயணத்துல பயணிக்கிறாங்க. குறிப்பா இதை நாசா செயல்படுத்துறாங்க. இந்த திட்டத்துல அவருக்கு தேவையான சாப்பாடை எடுத்துட்டு போறாரு. அந்த சாப்பாட்டுல அவர் முக்கியமா ப்ரிஃபர் பண்ணியிருக்கக்கூடிய உணவு வகைகள் என்ன அப்படின்னு சொன்னா பருப்பு அல்வா, கேரட் அல்வா, இட்லி, பிரியாணி. இதெல்லாம் விண்வெளியில இருக்கக்கூடிய நிலைமைக்கு எப்படி சாப்பிடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பதப்படுத்தி எடுத்துட்டு போறாங்க. இந்த காரணத்தினால தான் விண்வெளியில பிரியாணியா அப்படின்ற டைட்டில் உங்களால பார்க்க முடிஞ்சது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அறிவியல் புரட்சி இருக்கு. அதாவது மனிதர் தொடங்கிய காலத்தில், இந்த உலகம் தொடங்கிய காலத்துல வேட்டையாடுதலுக்கு பிறகு விவசாயம் தொடங்கிய காரணத்தினால தான் கிராமங்கள் உருவாச்சு. அதுக்கு பிறகுதான் நாகரிகம் உருவாச்சு. இப்போ இந்த விவசாயத்தை விண்வெளியில செய்வதற்காக அது குறித்தான ஆராய்ச்சிக்கு ஒரு டீம் போகுது. அதுல இந்தியாவை சார்ந்த சுபான்ஷு சுக்லா பயணிக்கிறாரு. இது இந்திய நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயம்.